ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் அப்கமிங் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்ப்போமா? நம்ம ராஜலக்ஷ்மி வந்துட்டு மதியை ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறாங்க. டார்ச்சர்னால் சும்மா இல்லைங்க, துணியை துவைக்க சொல்கிற அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க. அன்றைக்கி மதியம் வந்துட்டு நம்ம மதியம் செஞ்ச லஞ்ச் வந்துட்டு நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைன்னு சொல்லி ரொம்பவே மதியை வந்துட்டு கஷ்டப்படுத்துகிறாங்க. அதோட சாப்பாடு வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்குதுன்னு மலருக்கு வந்துட்டு தெரியும் இல்லையா? ஆனாலும் ராகவனும் ராஜலக்ஷ்மியும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லாவே இல்லை சொல்லிட்டு மதியம் வந்துட்டு ரொம்பவே காயப்படுத்துகிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம மலருக்கு வந்துட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ராஜலக்ஷ்மி மதிக்கிட்ட நைட்டு வந்துட்டு காய்கறிலாம் நீ வச்சுருந்தல, நைட்டு சாப்பாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மதியம் நைட்டு டின்னருக்கு எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. மதியம் வெட்டி வச்ச காய்கறிலாம் இருந்துச்சு இல்லையா, அதை வச்சு எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. மலர் வந்துட்டு சரி நம்ம மதிக்கு வந்து ஹெல்ப் பண்ண போவோம் சொல்லிட்டு போகிறாங்க. அப்பவும் பார்த்திங்கன்னா ராஜலக்ஷ்மி கரெக்டாக வராங்க. அடியே மலர், உனக்கு கொஞ்சம் மட்டும் அறிவு இருக்கா? எத்தனை தடவை சொன்னாலும் நீ என் பேச்சை கேட்கவே மாட்டியா? நான் ஒன்று அவளுக்கு ஹெல்ப் பண்ணாத, நான் பார்த்துக்கிறேன்னு தானே சொல்லியிருக்கேன். அப்புறம் எதுக்கு நீ எப்போ பாரு அவகிட்டையே போகிற? உனக்கு நான் என்ன வேலை தந்துருக்கேனோ அந்த வேலையை மட்டும் பாருன்னு. லஞ்சு மதியம் தானே செஞ்சா, அதே மாதிரி டின்னர் மதியம் செய்வா சரியா? நீ உன் வேலையை பாரு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ராஜலக்ஷ்மி மதிக்கிட்ட போயிட்டு லஞ்சு வந்து நீ எப்படி சமைச்சு சொதப்புனியோ அதே மாதிரி டின்னரும் பண்ணிடாத. மதியம் வந்துட்டு யாருமே ஒழுங்காக சாப்பிடல, சுரேஷும் ஒன்றுமே சாப்பிடல. டின்னரும் நீ அதே மாதிரி சொதப்பினா அப்போ நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் அப்படி சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி மதிக்கிட்ட ரொம்பவே கோபமாக சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ராஜலக்ஷ்மி வந்துட்டு தங்கராஜ் சொன்ன மாதிரியே மதியம் வந்துட்டு ரொம்பவே பழி வாங்குறாங்க. அடுத்த நாள் காலையில் மதியை கூப்பிட்டு, நீ சும்மா தான் இருக்கியா? நான் ஒரு வேலை சொல்கிறேன் செய் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மதியம் என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பின்னாடி கொண்டு போயிட்டு, இல்லை துணிலாம் துவைக்காமல் இருக்குது, கொஞ்சம் துவைச்சிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி மதிக்கிட்ட கேட்குறாங்க. மதியம் சரி, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது இல்லையா, நான் துவைச்சிறேன்ட்டு அவங்க என்ன துணிலாம் இருக்குதுன்னு பார்க்காம சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜலக்ஷ்மி வச்சுருந்த துணியை வந்துட்டு நம்ம மதி எடுத்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு மதிக்கு செம்மையாக கோவம் வருது. என்ன இது, இந்த துணியெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க, இந்த துணியை நான் துவைக்கணுமா? இவங்களுக்கு கொஞ்சமாட்டம் அறிவுன்னு ஒன்று இருக்கா? என்ன தான் நினச்சிட்டு இருக்காங்க இவங்க மனசில்? இவங்க மகளை இப்படி வேலை வாங்குவாங்களா? என்ன தான் இன்றைக்கி ஒரு வழி இருக்கட்டும் அது பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி வந்துட்டு ரொம்பவே கோவமாக ராஜலட்சுமி கிட்ட கத்துறாங்க. மதி வந்துட்டு ராஜலக்ஷ்மி கிட்டே போயிட்டு, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில்? இந்த துணியெல்லாம் ஊற வச்சுட்டு என்ன துவைக்க சொல்கிறீங்க? உங்களுக்கு கொஞ்சமாட்டம் அறிவு இருக்கா? நான் அந்த துணி துவைக்கணுமா? என்னாலலாம் அந்த துணி துவைக்க முடியாது, வேணும்னா நீங்கள் துவைங்க அப்படி சொல்லிட்டு கோவமாக சொல்கிறாங்க. நம்ம மலர் வந்துட்டு மதிக்கிட்டே, என்ன மலர், ஏன் இவங்க டென்ஷன் ஆகிற, என்ன பிரச்சனை அப்படி கேட்குறாங்க. இல்லைக்கா, நம்ம அத்தை வந்துட்டு அங்கே வாளியில் வச்சுருந்த துணியை போய் பாருங்கள், என்னால் எப்படிக்கா அந்த துணியை துவைக்க முடியும்? கொஞ்சமாட்டும் இவங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி மதி வந்துட்டு மலர்கிட்ட சொல்கிறாங்க. மலர் அந்த துணியை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்காகி நிற்கிறாங்க. என்ன அத்தை உங்களுக்கு, ஏன் அத்தை இப்படி எங்கெல்லாம் பண்ணுறீங்க? எவ்வளோ சொன்னாலும் திருந்தவே மாட்டிங்களா? எதுக்கு அத்தை இப்படி மதியம் வந்துட்டு கஷ்டப்படுத்துகிறீங்க? அந்த துணி எப்படி மதியம் வந்து துவைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி மலர் வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ராஜலக்ஷ்மி, ஏய் வாயை மூடு, நான் அவளை தானே துவைக்க சொல்கிறேன், உன்னை ஏன் சொல்கிறேன்? அவள் இந்த வீட்டு மருமக தானே, அவளால் செய்ய முடியாதா? ஏன் அவங்க அப்பா துணியெல்லாம் அவள் துவைக்க மாட்டாளா? நான் என்ன அவளுக்கு அப்படியே வேலை சொல்லிட்டேன்? ஒரு துணி தானே துவைக்க சொன்னேன், மாமாவும் அப்பா மாதிரி தானே, ஏன் அவளால் துவைக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம மதி வந்துட்டு, என் அப்பா துணியை கூட நான் வந்து ஒரு சில துணி தான் துவைப்பேன், இதெல்லாம் நான் துவைக்க மாட்டேன். அது மட்டும் இல்லை, ஒரு சில துணியை வந்துட்டு அவங்க துணியை அவங்க தான் துவைக்கணும், யாரும் துவைக்கக்கூடாது. இது நல்லா இருக்கே கதை, நான் எப்படி துவைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி மதி வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ராஜலக்ஷ்மி வந்துட்டு, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ இந்த வீட்டு மருமக, நான் உனக்கு மாமியார், நான் என்ன வேலை சொல்கிறேனோ அதை தான் நீ செய்யணும் சரியா? நீ வந்துட்டு என்கிட்ட எதிர்த்து பேசாது. சுரேஷை கன்னத்தில் ஒரு அடி அடித்த மாதிரி அதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காது. ஒழுங்கு மரியாதை அந்த துணியை தவிர அப்படின்னு ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம மதி வந்துட்டு, நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சரி, என்னால் அந்த துணியை துவைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கோபமாக சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு அவங்க வச்சிருந்த துணியை வந்துட்டு எடுத்து நம்ம மலர் வந்துட்டு
நம்ம மலர் வந்துட்டு அந்த துணியை பாக்யராஜ் கிட்ட காமிக்கிறாங்க. அதை பார்த்ததும் பாக்யராஜுக்கு ரொம்பவே கோவம் வருது. எந்த அம்மா ஏன் தான் இப்படி இருக்காங்களோ, இன்றைக்கி அவங்கள ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமியை பாக்யராஜ் வந்துட்டு ரொம்பவே திட்டுறாங்க. ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? அவங்களால எப்படி இந்த துணியை துவைக்க முடியும்? எங்களோட இன்னர் வேறே நாங்கள் தான் துவைக்கிறோம். அப்பாவோட இன்னர் வேறு அப்பா தானே துவைக்கணும். இல்லாட்டா நீங்கள் துவைச்சி போடுங்க. அவங்களால எப்படி துவைக்க முடியும்? கொஞ்சம் மட்டும் உங்களுக்கு அறிவுன்னு ஒன்று இருக்காம்மா? ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? அப்படிங்கிற மாதிரி பாக்யராஜ் வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கு ராஜலட்சுமி, டேய் நீ வாயை மூடுடா, உனக்கு என்னடா தெரியும்? அவள் எவ்வளோ பெரிய தில்லாலங்கடி தெரியுமா? புருஷனே கை நீட்டி அடித்தவடாவா, அவளுக்கு இந்த துணி துவைக்க முடியாதா? நீ உன் வாயை மூடுன்னு இதெல்லாம் உன்கிட்ட யாருடா சொல்லி கொடுத்தா? உன் பொண்டாட்டி மலருதுன்னு அவளுக்கு வேறு வேலையே இல்லை. எப்போ பாரு மதிக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு முன்னாடி வந்து நிற்கா. அவளுக்கு ஒரு நாள் நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ராஜலட்சுமி வந்துட்டு ரொம்பவே சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதை கேட்ட நம்ம மலர் வந்துட்டு, "என்ன அத்தை எப்போ பாரு என்னையும் இதை சொல்லி வம்பு இழுத்துட்டே இருப்பீங்களா? நான் என்ன பண்ணேன்? நீங்கள் இந்த துணியை மதியம் துவைக்க சொன்னது உங்கள் தப்பு. இதை வந்துட்டு உங்கள் பையன் பார்த்தா கோவப்பட தான் செய்வாங்க. அதுக்கு எதுக்கு என்ன பிடிச்சி இழுக்கிறீங்க? உங்கள் மேலே தப்பை வச்சுட்டு நீங்கள் வந்து என் மேலே கோவப்படாதீங்க. இந்த துணியை யாரால் துவைக்க முடியுமா? நானே துவைக்க மாட்டேன். உங்களுக்கு கொஞ்சம் மட்டும் அறிவுன்னு ஒன்று இருக்கா? அப்புறம் எப்படி மதி துவைப்பா? எதுக்கு அத்தை நீங்கள் இப்படி பண்ணுறீங்க?" அப்படிங்கிற மாதிரி மலர் வந்துட்டு மதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ராகவன் வந்துட்டு என் துணியை அவளாம் ஒன்றும் துவைக்க வேண்டான்னு, நான் ஒன்றும் அவளை என் துணியை துவைக்க சொல்லலை. அவள் துவைக்காமல் இருக்கிறதே ரொம்பவே எனக்கு நல்லது, சரியா? அப்படின்னு ராகவன் சொல்கிறாங்க. அதை கேட்ட மதி வந்துட்டு, நான் ஒன்றும் இந்த துணியை துவைப்பேன்னு நான் வந்து பிடிவாதமாக இருக்கலையே, அத்தை தான் வலுக்கட்டமாக இந்த துணியை வச்சுட்டு என்ன துவைக்க சொல்கிறாங்க. எனக்கு என்ன ஆசையாக துவைக்கணும்? என்னால் அந்த துணியெல்லாம் துவைக்க முடியாது. உங்களோட துணியை நீங்களே துவைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி வந்துட்டு கோவமாக சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம பாக்யராஜ் வந்துட்டு மதிக்காகவும் மலருக்காகவும் சப்போர்ட் பண்ணி பேசுனாங்க இல்லையா? அதை கேட்டது மலருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அப்படியே சிரிச்சுக்கிட்டே ரூமுக்குள்ளே பாக்யராஜ் இருக்காங்க. என்ன பாக்யராஜ், ஃபஸ்ட் தடவை நீங்கள் பொண்டாட்டியாக குரல் கொடுத்து பேசுகிறீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம மலர் வந்துட்டு கேட்குறாங்க. அதுக்கு பாக்யராஜ், ஆமாம் அம்மாவாக இருந்தாலும் தப்பு பண்ண கண்டிச்சு தானே ஆகணும் பொண்டாட்டிக்காக அப்படிங்கிற மாதிரி மலருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. இதை கேட்டு நம்ம மலருக்கு வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. மலர் சொல்கிறாங்க, இல்லை இல்லை எப்போவுமே உங்கள் அம்மாவை எதிர்த்து நீங்கள் பேச மாட்டீங்க இல்லையா? சுரேஷ் கூட கொஞ்சம் போல்டாக பேசுவான், ஆனால் நீங்கள் அந்தளவுக்கு பேச மாட்டாங்க இல்லையா? ஃபஸ்ட் டைம் பேசின மாதிரி இருந்துச்சு. அதை கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சுங்க. உங்கள் அம்மா ஏங்க இப்படி பண்ணுறாங்க? மதி ரொம்பங்க பாவம், அவளை போட்டு படுத்தி எடுக்கிறாங்க சொல்லிட்டு திருப்பியும் மதிக்கு சப்போர்ட் பண்ணி பாக்யராஜ் கிட்ட நம்ம மலர் வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. அதுக்கு பாக்யராஜ் வந்துட்டு, என் அம்மா குணமே அப்படி தானே, அதை பற்றி பேசினாலே நமக்கு தான் தலைவலி வரும் விடுன்னு சொல்கிறாங்க.